இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் வெங்காயமே போடாமல் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தக்காளி சட்னி வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர்பாக இருக்கும். ஒரு குட்டியாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முதலே நம்ம தக்காளி கட் பண்ணி அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு அந்த எண்ணெயில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த விதைகள் இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம சேர்த்தும்போது எண்ணெயில் தெறிக்கும். அதனால் இந்த தோல் இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம முதல் வச்சுட்டு ரெண்டாவது திருப்பி போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம் சேர்த்தும்போது சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்சு தான் சீரகம், ஒரு பிஞ்சு வந்து சோம்பு போட்டிருக்கிறேன். தக்காளி தோலெல்லாம் நல்லா வற்றின பிறகு தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த தக்காளியில் தோல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம தோல் வந்து நீக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது தோல் வந்து நல்லா வந்துடும். ஈஸியாக அந்த கரண்டிலேயே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தண்ணிக்குள்ளே நான் போட்டுட்டேன், தட்டில் போட்டுருக்குறேன். ஆனால் அதுலேருந்து தண்ணியில் போட்டுட்டு அந்த தோலெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நம்ம எடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்படியே வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் பூண்டெல்லாம் வந்து மசிஞ்சிருக்காது. அதனால் இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு ஒரே ஒரு சுற்றினா போதும். நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. இதுக்கு வந்து தாளிப்பே தேவையில்லை. தாளித்தா வந்து நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குயிக்காக செய்யக்கூடிய சட்னி தான், டேஸ்டியான சட்னி. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா தக்காளி சட்னியில் தோல் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு வந்து நம்ம கொட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கிறேன். கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் போடலை. இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து கொட்டினா டேஸ்டி அண்டு குயிக்காக செய்யக்கூடிய டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.